இந்த வீடியோவில் நம்ம ஏன் பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் எப்படி விண்டோஸில் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பைத்தானில் ஆரம்பிக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப ஈஸி. இது ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறதுனால மெமரி மேனேஜ்மெண்ட் போல் பல விஷயத்தை அதுவே பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட பார்த்து படிக்கிறதுக்கும் அதை டைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஜாவாவில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணவே இவ்வளோ கோட் எழுதணும். அதுவே பைத்தானில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ தெரியுது அது எவ்வளோ ஈஸின்னு. ரெண்டாவது, பைத்தான் ஒரு வெர்சடைல் ப்ரோக்ராம். உலகத்தில் பல வேலைக்காக இந்த பைத்தானை தான் யூஸ் பண்ணுறாங்க. வெப் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிஸ்ட், கேம் டெவலப்மெண்ட், இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ புரியுதா நம்ம பைத்தான்லேருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணோன்னு? பிகினர்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கெரியரில் எந்த டொமைனை வேணாலும் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கம்யூனிட்டி ரொம்பவே பெருசு. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், பேக்கேஜஸ், இது எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போது பைத்தானோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸோடு ஆரம்பிப்போம். Windows 11ல் எப்படி பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட் பைத்தான்னு டைப் பண்ணுங்கள். இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே அவங்களோட அஃபீஷியல் சைட் தான் வரும், python.org. ஸோ இது டேரெக்டாக பைத்தான் டவுன்லோட் பண்ணுற பாத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகியிருக்கும். ஸோ இந்த பேஜில் உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன், பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இங்கே ஆப்ஷன், டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இல்லை ஓல்டர் வெர்ஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் இதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பைத்தானோட எல்லா வெர்ஷன்ஸும் கீழே இருக்கும். நீங்கள் இதுலேருந்து ஸ்பெசிஃபிக் வெர்ஷனை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இங்கே விண்டோஸ்க்கான பேஜில் இருக்குது. நீங்கள் இதுவே லினக்ஸோ இல்லை மேக் ஓஎஸோ இருந்தால் நீங்கள் அதுக்கான லிங்க்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டவுன்லோட் பைத்தான்கிற ஆப்ஷன் மூலயமா நான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஸோ இங்கேருந்து இந்த EXE ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அந்த EXE ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் பைத்தான் இன்ஸ்டாலேஷனுக்கு உள்ள விண்டோ. இதில் ஆட் பைத்தான் exe2 பார்த்த இது மறக்காமல் டிக் பண்ணிங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுற மூலயமா தான் நீங்கள் எந்த டெர்மினல் ஃபோல்டர்லேருந்து கூட பைத்தானை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டால் நவ் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலயமா பைத்தானை இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிளிக் பண்ண உடனே எனக்கு யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் ஆக்சஸ் கேட்கும், எஸ் ஆர் நோன்ட்டு. இது ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதில் எஸ்ன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்க பைத்தானை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? சர்ச்சில் போயிட்டு நான் பைத்தான்னு டைப் பண்ணேன்னா எனக்கு இந்த பைத்தான் ஆப்பை ஓப்பன் ஆகும். இதை நான் கிளிக் பண்ணி இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டெர்மினல் தான் நீங்கள் பைத்தான் கமாண்ட்ஸை டைப் பண்ணுறதுக்கான இடம். இப்போது இந்த டெர்மினலில் ஒரு பைத்தான் சிம்பிள் கமாண்டான பிரிண்ட் கமாண்டை நான் டைப் பண்ணுறேன். எனக்கு பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணால் அது எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தான் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட வெர்ஷன் 3.11.5. இந்த டெர்மினல் மட்டும் இல்லாமல் இதில் ஐடல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வழியாகவும் பைத்தானை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐடல் ஓப்பன் பண்ண நான் ஐடல்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு பைத்தான் ஐடல் செல். ஸோ இதில் நீங்கள் பைத்தான் ஃபைலை கூட ரன் பண்ணிக்கலாம். அங்கே டைப் பண்ண அதே ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை இங்கே டைப் பண்ணுறேன். பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட். இது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ ஒரு பைத்தான் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பைத்தான் ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கால்குலேஷன்
எப்படி போடுறதுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஃபைலுக்குள்ளார போயிட்டு நியூ ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆகிடும். இதை ஒரு லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கும் நம்ம ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதை சேவ் கொடுக்கணும். இப்போது இது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட்டுக்குள்ள ஃபோல்டருக்குள்ளார ஒரு புது ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா, நான் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் பைத்தான் ப்ரோக்ராமிங்னு இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இனிமேல் நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமையும் இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்கிற ஃபோல்டருக்குள்ளார தான் நான் சேவ் பண்ண போகிறேன். இது சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் மட்டும் பண்ண போகிறோம். அதனால நான் இதுக்கு இந்த ஃபைலுக்கு சிம்பிள் அடிஷன் பேர் வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சேவஸ் டைப்பில் பாருங்கள், பைத்தான் ஃபைலாக சேவ் ஆகுது. பைத்தான் ஃபைல்ஸ் எப்போவுமே .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். ஸோ நம்ம இங்கே பைத்தான் ஃபைல்ஸ்னு டைப் செலக்ட் ஆகிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக .pyன்னு சேவ் ஆகிடும். இப்போது நான் அந்த சேவ் பட்டனை கொடுக்குறேன். நமக்கு நம்ம கொடுத்துருக்க லொக்கேஷனில் இப்போ சிம்பிள் அடிஷன் .pyங்கிற ஃபைலு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஏங்கிற ஒரு வேரியபிளில் 10ங்கிற ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லைனில். ரெண்டாவது லைனில் பிங்கிற வேரியபிளில் 5ங்கிற ஒரு வேல்யூவை நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிங்கிற வேரியபிளில் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏல இருக்க வேல்யூவும் பியில் இருக்கிற வேல்யூவும் ஆட் பண்ணி சியில் சேவ் பண்ணிக்கோன்னு நம்ம சொல்கிறோம். இது சேவ் ஆகி முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த சியில் உள்ளதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக? ஸோ பிரிண்ட் ஆஃப் சி, இந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணணும்னா இங்கே ரன்னுங்கிற கிளிக் பண்ணி இங்கே ரன் மாடியூலை கொடுக்கணும். இப்போ நம்ம டைப் பண்ணதை சேவ் பண்ணாததுனால இந்த பாப்பப்பில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. இங்கே ஜஸ்ட் ஓகே கொடுத்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு 15ங்கிற ஆன்சர் வருது. அதாவது ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10 + 5 சியில் 15 நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபைல் ரன் ஆகி இங்கே பிரிண்ட் ஆகுது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அது பைத்தானில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பைத்தானை டீப்பாக கற்றுக்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.